ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான குழு குழுன்னு ஈஸியான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் நீங்கள் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட அப்படியே இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஆகிட்டு ரொம்ப வந்து கடுகடுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்பவே அட்டகாசமாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. அது இல்லாட்டி நீங்கள் நார்மலான பால் கூட சேர்க்கலாம். ஆனால் அந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கணும். கெட்டியான பால் வந்து நீங்கள் 2 கப் சேர்த்துக்கிறலாம். பட் இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 2 கப் வந்து நான் இந்த கப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து இதை அடிச்சுக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது எப்படி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குல்ல, நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்த கண்டென்ஸ் மில்காக இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்டர் வச்சு மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் நல்லா வந்து இதை பீட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து ஏர்டைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் கிடைக்கிற அதே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கூப் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து குழம்பு நம்ம எடுப்போம்ல கரண்டி, அந்த கரண்டி வச்சு கூட நம்ம எடுக்கலாம். சூப்பராக வரும், இதே மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து இதை செய்து முடிச்சிடலாம். செய்துட்டு அவங்களுக்கு வந்து மறுநாள் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இதை கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.